நீங்க எல்லாம் ஒரு பட்டிமன்ற நடத்தி ஒரு முடிவுக்கு வாங்க. சீமான் யாரு? சீமான் திமுகவின் பி டீமா, இருங்க பாரதிய ஜனதாவின் பி டீமா? நான் தான் திரும்ப சொல்லிட்டேன், நீங்க தாண்டா மாறி மாறி என்னைய தமிழ்நாட்டின் பி டீம்ங்கிறீங்க, திமுக அகில இந்திய பிஜேபியின் பி டீம். நீ இப்ப சனாதனம்னு உன்னை பேச போய் அவன் அதை நல்லா பிடிச்சிக்கிட்டு சங்கி தொங்குறான் பாருங்க, சங்கி தொங்கி பிடிக்கிறான் பூரா. நீ பானர்ஜி எதிர்ப்பா, ஏன்னா உயர் சாதி பிராமணன். அகர்வால் எதிர்ப்பான், கெஜ்ரிவால் எதிர்ப்பான், சர்மா எதிர்ப்பான். நீ கொளுத்தி போட்ட. உத்தவ் தாக்கரே எல்லாம் எதிர்த்தான். போன தடவை கூட்டணி அமைஞ்சிச்சு. ஐயா கருணாநிதி அவர்கள் சிலையை திறக்கும் போது ஐயா ஸ்டாலின் ராகுல் காந்தி வருக நல்லாட்சி தருகணும்னு ஓடிட்டான். இந்த வாட்டி தம்பி அம்படு உதவி. உனக்கு சனாதனம்னா என்னன்னு தெரியுமா? தெரியாதுல. உனக்கு ஒரு நண்பன் சந்தானந்தம் தெரியும், அதே எனக்கு என் சந்தானந்தம் தெரியும்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. சனாதனம்னா என்ன? சனாதன ஒழிப்பு பேசுவோம். சனாதன ஒழிப்பு 5 வயசுல எங்க தாத்தா ஆரம்பிச்சு 90 வயசுல போராடினாருன்ற நான் ஒத்துக்கிறேன், மதிக்கிறேன். ஒழிச்சதுக்கு செஞ்ச முயற்சி சொல்லு தம்பி. உங்க எல்லார்ட்டையும் நான் பொதுவா கேட்கிறேன். தம்பி உதயநிதி வச்சதுல இருந்தே நம்ம விவாதத்தை தொடங்குவோம். சனாதன ஒழிப்பு சரி. இதுவரை திமுக பொது தொகுதியில ஒரு ஆதி தமிழ்குடி தேவேந்திரர் அல்லது பறையர் யாரையாவது நிறுத்தணும்னு சொல்லு கேட்டா, இங்க தமிழ்நாட்டு அமைச்சரவையில ஆதி திராவிட நலத்துறை தவிர ஒரு தொகுதி கொடுத்ததா சொல்லு, ஒரு அமைச்சரவை கொடுத்ததா சொல்லு. ஆனால் இதெல்லாம் பேசாத காமராஜ் ரட்டமலை சீனிவாசன் அயோத்திதாச பண்டிதருடைய பேரன் பரமேஸ்வரனை கூப்பிட்டு சேகர் பாபு இருக்கிற அறநிலைத்துறைக்கே அமைச்சரப்பட்டார். இன்னைக்கு இருக்காரு அந்த இடத்துக்கு. அப்போ என்னங்க நீங்க ஒரு தாழ்த்தப்பட்டவரை தூக்கி அறநிலைத்துறைக்கு அமைச்சரா போட்டா என்னதுக்கு? பெரியவர் சொன்ன பதில பாருங்க. விடு, எத்தனை நாளைக்கு என்ன கோயிலுக்குள்ள விடு விடுன்னு போராடிக்கிட்டு இருக்கிறது? இனி பரமேஸ்வரனுக்கு இவன் தலைப்பாக கட்டி தானே தீரணும். அது புரட்சி, அது சனாதன ஒழிப்பு. நீ ஆரிய பெண் பார்ப்பன பெண் ஜெயலலிதா தலித்தெளிமலை கூட்டி பொது திருச்சியில நிறுத்தி வெள்ள வச்சாங்க, அது சனாதன ஒழிப்பு. அருந்ததியர் தாழ்த்தப்பட்ட குடி தனபாலத்துக்கு 2 முறை சபாநாயகராக்கி எவன் வந்தாலும் எந்திரிக்கிற மாதிரி ஒரு பதவி கொடுத்து உட்கார வச்சாங்க. தனபால் வரும்போது முதலமைச்சரே எந்திரிக்கணும். அப்படி ஏதாவது செஞ்சிருக்கா? பெரம்பலூர் பொது தொகுதி தனி தொகுதியில இருந்து பொது தொகுதி ஆயிருச்சு. நல்லா கேட்டுக்கணும், பொது தொகுதி ஆயிருச்சுல. ஐயா கருணாநிதி என்ன பண்ணிருக்கணும்? உன் சொந்த ஒரு அங்கேயே நில்லு ராஜான்னு சொல்லியிருக்கணும். பொது தொகுதியில நீ அவனை தமிழனா பார்க்காம தாழ்த்தப்பட்டவனை தூக்கி நீலகிரிக்கு தூக்கி விட்டீங்க. இதான் சனாதன ஒழிப்பா? இதான் ஒழிப்பா? சரி, இன்னைக்கு மினிஸ்டர் இருக்கு. நீங்க இருக்கும்போது ஐயா கருணாநிதி இருக்கும்போது நீங்க துணை முதல்வராக இருந்தீங்களே, டிப்டி சீஃப் மினிஸ்டரா, அப்படி ஒரு ஆதி பறையரை தூக்கி அல்லது பல்லரை தூக்கி போடு பார்ப்போம், தேவேந்தரை தூக்கி போடு பார்ப்போம். சனாதன ஒழிப்புக்கு முயற்சி. வேங்க வேலை எடுத்த நடவடிக்கை என்ன? இந்த கோயில பூட்ட போட்டு வந்த கோயிலுக்கு அந்த ஊர் பேர் என்ன? மேல்பாதியில நீ கோயில திறந்து உள்ள போய் கும்பிடான சனாதன ஒழிப்பு முயற்சி. நீ பூடி சாவி எடுத்துட்டு வந்து சனாதன ஒழிப்பு என்ன சனாதன ஒழிப்பு? சரி விடு, கூட்டணியில எங்க அண்ணனை வச்சிருக்க. இந்த தமிழ் மக்கள் பெரிதும் நேசிக்கிற போற்ற பக்க ஒரு தலைவன், இந்த ஒடுக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு போராடி இருக்க ஒரு தலைவன், நாங்கெல்லாம் பெரிதும் மதிக்கிற எங்க அண்ணன் திருமாவளவனை சிதம்பரம் தொகுதியை விட்டு வேற தொகுதிக்கு பாராளுமன்றத்துக்கு நீ பரப்புரைக்கு ஏன் கூட்டி வரல? அதே கட்சியை சார்ந்த ஐயா ரவிக்குமார் நிக்கிற விழுப்புரத்து கூட நீங்க கூட்டி வரல ஏன்? இன்னைக்கு நாளைக்கு நடக்க போற பாராளுமன்ற தேர்தலில் எங்க அண்ணன் திருமாவளவன் 40 தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு நீங்க கூட்டிட்டு போவீங்களா? கூட்டணி கட்சியின் கொடியில விடுதலை சிறுத்தைகள் கொடியை மட்டும் ஏறி அர்த்தம் வேண்டாம், காட்சி வேணுமா உங்களுக்கு? இதுதான் சனாதன ஒழிப்பா? கூட்டணி கட்சி தலைவர்களின் படத்துல அவர் படத்துல மட்டும் வெள்ளத்தால ஒட்டி மறைச்ச வேதை, இதுதான் சனாதன ஒழிப்பா? நீங்க எல்லாம் உட்காரும் போது அவரை எங்க உட்கார வைக்கிறீங்க? உங்களுக்குள்ள இருக்கிற அழுக்கே கொடுமையான சனாதனம். வீட்டுக்குள்ள ஐயரெல்லாம் கூட்டி வந்து பூஜை பண்றது, அது சனாதன ஒழிப்பா? அப்போ ஒழிப்பா சொல்லுங்க. கொடுமை சனாதன ஒழிப்பு. நாங்கள் சனாதன ஒழிப்பு ஒரு முயற்சி கூட எடுக்கல, ஒரு சின்ன காலடி கூட எடுக்கல. இன்னும் ரெட்ட கோலை முறை இருக்குன்னு, இன்னும் ரெட்ட கோலை நீ வெக்கப்படு, வச்சு கூட செத்துப்போ. நீ தானே தலாலான் இருக்க, அதை ஒழிக்க முடியல, அப்புறம் என்ன சனாதனத்தை ஒழிக்கிற நீ? நீங்க எல்லாம் நல்லா கவனிச்சுங்க. நீ உங்களுக்கு காட்சி இருக்கு, ஆவணம் இருக்கு, நான் எடுத்தாரேன். தம்பி வன்னியரசு கூட இருக்கிறாரு, அவர் பதிவு பண்ணதான் நியூஸ் 1 தொலைக்காட்சியில. பொது குளத்துல எப்படி நீங்க குளிக்கூடாது, பொது பாதையில் எப்படி நடக்கூடாது, அப்படி பொது தொகுதிக்கு நீங்க எல்லாம் ஆசைப்படலாமா அப்படின்னு கருணாநிதி அவர்கள் கேட்டாரு எங்களை பார்த்துன்னு தம்பி வன்னியரசு நியூஸ் 7 நேர்காணல பேசினது இருக்கு. ஆதி தமிழ் குடிய பழங்குடி பறையனை நீ பொது தொகுதிக்கு ஆசைப்படலாம்னு கேட்ட நீங்க சனாதனத்தை ஒழிக்கிறீங்களா? சனாதனத்தை வேண்டும்னு தொங்குற அவனுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? இப்ப நீங்க தான் சனாதன ஒழிப்பு பேசுறீங்களா? பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று
மறைபாடிய வள்ளுவ பெருந்தகையிலிருந்து தொடங்கி இருக்குது சனாதன ஒழிப்பு, சனாதன எதிர்ப்பு. அதுக்கு பிறகு வள்ளலார், எங்க தாத்தா வைகுந்தர், எங்க தாத்தா வள்ளலார் வந்து தொடர்ந்து வருது. இந்த சனாதன கொடுமைக்கு எதிராக தான் அவன் சுத்த சன்மார்க்கம்னு ஒரு சமயம், அன்பு வழின்னு ஒரு சமயத்தை தொடங்கினது எங்க தாத்தா வைகுந்தர். அதனாலதான் அது இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து இத்தனை ஆண்டுகள் ஆட்சியில நேத்தான் கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியை பிடித்த மாதிரி நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா சனாதன ஒழிப்புன்னு வேடிக்கல. 75 ஆண்டு ஆட்சி கட்சி தொடங்கி 60-50 ஆண்டுகளுக்கு மேல நீங்க தான் ஆண்டிருக்கீங்க. திடீர்னு சனாதன ஒழிப்புன்னா என்ன பேசுது? சரி, இந்த தேர்தல பாராளுமன்றத்துல ஒரு தொகுதி கொடு. சின்ன பசங்க நாங்க வந்து 16 தேர்தல 22 தொகுதி பொது தொகுதி கொடுத்தேன். 42 தொகுதி ஆதி தமிழ் குடிகளுக்கு, மீதி 2 தொகுதி பழங்குடி மக்களுக்கு, 44 தொகுதி அரசியல் அமைப்பு கொடுத்தது. நீங்க என்ன கொடுத்தீங்க? கம்யூனிஸ்ட் கட்சியாவது மார்க்சிஸ்ட் பார்ட்டி இங்க நிறுத்தி ஒருத்தரை ஜெயிக்க வச்சிச்சு பொது தொகுதியில. அப்படியேதான் முயற்சி எடுத்தீங்க. நான் 22 தொகுதி கொடுத்தேன். 21ல 16 தொகுதி கொடுத்தேன் பொது தொகுதி. நீங்க என்ன பாராட்டணும் இல்லை, பெருமைக்கு செய்யல, என் கடமையா செஞ்சேன். அப்படியேதான் செய்வீங்களா? சும்மா சனாதன ஒழிப்புன்னு வாங்கிட்ட பேசினா ஒளிஞ்சிருமா? சாதி ஒழிப்புனா ஒளிஞ்சிருமா? அதுக்கு முயற்சின்னு இருக்கு. அவன் விரும்புவான், அவன் ஏற்றதால் விரும்புவான். பிறப்பின் அடிப்படையில் பேதம் இருக்குன்னு சொல்லுவான். அது அவன் வேதம் சொன்னது. ஏன் சொன்னது? பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும். ஏன் வேதம் சொன்னது? அது நான் என் வேதத்தை தான் கடைபிடிக்க முடியும். தம்பியின் கருத்துல உடன்படுறேன். ஆனா அந்த கருத்தை நீங்க வந்து நம்ம புதுசா சொன்னது மாதிரி நினைச்சுக்கிட்டு நாங்க தான் சனாதனத்துக்கு எதிராக அதை பேசுறதுக்கு உங்களுக்கு கருத்து சரி, பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமை தகுதியே இல்லை. ஏன்னா அதுக்கான எந்த முயற்சியும் நீங்க இந்த இல்லத்துல எடுக்கல. எங்க ஐயா ராமதாஸ் கட்சினா பொதுச் செயலாளராக ஒரு தேவேந்தரர், ஒரு ஆதி தமிழ் கொடி, ஒடுக்கப்பட்ட தமிழ் கொடி தான் இருக்க முடியும்னு சட்ட விதி இருக்கு கட்சியில. இன்னைக்கு வரைக்கும் எங்க அண்ணன் வடிவேல் ராவன் தான் பொதுச் செயலாளர். அப்படி ஏதாவது உங்க கட்சியில் இருக்காங்க? சொல்லுங்க, இருக்க? எதையதே மாத்துறாங்க, அரசியல் சாசனத்தையே மாத்துறான், பேரையே மாத்துறான். அப்படி ஒரு விதி இருந்தா மாத்துங்களேன். சும்மா அதை சனாதனத்தை ஒழிக்க போறேன், அதை ஒழிக்க போறேன், இது ஒழிக்க போறேன். அந்த தேர்தல் வரும்போது மாணவர் மேல, மீனவர் மேல, விவசாயி மேல தேர்தல் வந்தா சிலிண்டர் விலை குறையுது. அப்படியே அடிக்கடி இந்த தேர்தலை ஒரே கட்டமா நடத்தாம இருக்கிறது நமக்கு எவ்வளவு நல்லதா இருக்கு பாருங்க. அப்ப ஒரு நாள் ஒரு 200 ரூபாய் குறைப்பான், அடுத்த தேர்தல் கொஞ்சம் 200 ரூபாய் குறை, அடுத்த அப்படிதான் நடக்குது. அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு கருத்துக்கு எதிர்மறையா ஒரு சாமியார் வந்து அவரோட தலைக்கு 10 கோடி அளிச்சிருக்காரு. அது பொதுவெளியில் மிரட்டுறாரு. இந்த நடவடிக்கை எப்படி இருக்காங்க? நான் கூட சொல்றேன், 100 கோடி கொடுக்குறேன் அவன் தலையை வெட்டுங்க, அந்த சாமியார் தலைய. ஒரு சாமியாருங்கிறவன் என்னன்னா தம்பி, எல்லாத்தையும் விட்டுட்டு பற்றற்றவன், ஒரு சாந்தமே உருவானவன் தானே. நீ வந்து அவன் தலையை வெட்டிட்டு வா, அவன் நாக்கிறதுட்டு நீ கசாப் கிடக்குறான்டா நாயே, நீ என்னடா சாமியாரு, நீ ரவுடிப்பைய. கருத்து தம்பி உதயநிதி ஒரு கருத்து சொன்னா நல்ல ஆண்மை உள்ளவனா அவன் கருத்தோட மோதுரா, அதான்டா ஜனநாயகம். இந்த கருத்துல நான் உடன்படல. எனக்கு பிறப்பின் அடிப்படையில் பேதம் இருக்குது, மனிதனில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கிறான்னு நீ பேசு. நான் அந்த கருத்துல உடன்படல. இது இந்த பிஜேபியில எந்த கொம்பாதி கொம்பன் வச்சாலும் நான் உடன்பட மாட்டேன். மனித பிறப்புல, மானுட பிறப்புல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பாகுபாடு மாற்ற எவனும் என் எதிரிதான். எங்க கோட்பாடு இருக்கு, எங்களை வளர்த்தவன் எப்படி? யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான். ஆக மொத்தம் நீ நானும் 10 மாதம் தான். எங்களை வளர்த்தவன் வறட்சியாவது ஏதடா, பணத்தையாவது ஏதடா, இலச்சி தோல் எலும்புல இழுக்கமிட்டு இருக்குதோ சிவாக்கிரு. கொஞ்சம் நஞ்சல்ல. பாரதி வாழ்ந்ததை விடவா, பாவேந்தன் வாழ்ந்ததை விடவா? நீங்க வந்து சாமியார்கள் எல்லாம் வருவான், அவனுக்கு சனாதனம், அவனுக்கு சாதி மதமும் 2 கண்கள். மதத்தின் வேர் சாதி, அவன் எண்ணிக்கை இவ்வளவுதான். அவன் நாங்கள்லாம் இப்ப யாரால் இந்துஸ்ன்னு போய் எங்க கூட வேணா அவன் 10 பைசா தரமாட்டான். ஒரு இடத்துல ஒரு 50-500 ஓட்டு கூட வாங்க மாட்டான். அப்ப நாங்க போய் ஓட்டு போட வேண்டியிருக்கு. நாடாரு, தேவரு, கோணாரு, மரவரு, வன்னியரு, கவுண்டரு, முத்தரையரு, தேவேந்திரரு, பறையர் எல்லாம் நாங்க இந்துன்னு கருதி போய் போட்டாதான். அதனால அவனுக்கு சனாதனம் வேணும், பிறப்பின் அடிப்படையில் பேதம் வேணும். அவன் தான் சொல்றானுங்க, நாயில கூட இருக்குது, இது பமேரியன், இது அல்சேஷன், இது கோல்டன் ரெட்ரீவர், நாயில இருக்கு, அப்ப மனுஷால இருக்க கூடாதா? டே நாயே, அந்த முன்னாடி நிக்குதுல அதுக்கு நாயின்னு அதுக்கு தெரியாதரா நாயே, அதுக்கு நாயின்னு பேர் வச்சது நான் தான். பன்னிக்கு தெரியாத பன்னியே அது பன்னின்னு நான் தான் பன்னின்னு பேர் வச்சிருக்கேன் மனுஷன். இதுக்கு தென்னை மரம் தெரியுமா? சொல்லுங்க. இது பாம்புக்கு தெரியுமா நான் பாம்பு?
அதுல என் பேர் நல்ல பாம்பு அப்படின்னு சொல்லுவா. அது சொல்லி சிரிப்பான். இவங்கள மாதிரி ஒரு மனித பிறப்பில் உயர்வு தாழ்வு பாராட்டி தாழ்த்தி சக மனிதனை தன்னை போல எலும்பு நரம்பு சதை ரத்தம் பசி உறக்கம் கனவு கண்ணீர் கொண்ட சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காணுகிறதுக்கு பேரு நோய், மன நோய். அததான் அவர் சொல்றாரு கொடிய வைரஸ்ன்னு. தம்பி சொல்றாருல, இந்த டெங்கு மாதிரி இந்த கொரோனா மாதிரி இது கொடிய வைரஸ்ன்னு. அதை ஏத்துக்கிறேன், ஐ அக்ரிட். ஆனா ஒழிக்க தம்பியினுடைய அந்த கட்சி இருக்குல்ல, அது செஞ்ச முயற்சியை தான் கேட்கிறேன். அதை செய்யணும். அத தம்பி, அது என்ன படம் வந்துச்சு இப்போ, மாமன்னன் படம் எடுத்தது பயன், அதுல நீ நடிச்சு பயன் இல்லடா தம்பி, நீ செயல்படுத்தணும். போடு 20 தொகுதியில 2 தொகுதி தென் மாவட்டத்துல ஒரு தேவேந்திர போடு, இந்த மாதிரி வட மாவட்டத்துல ஒரு ஆதி தமிழ் குடிய போடு பொது தொகுதியில. அப்ப நீ பேசு, ஆமா முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம பாரு. அதை செய்யாம பேசிட்டு இருக்கிறது என்ன என்ன தம்பி விடுங்க. நான் என் பையன் வந்து மாவீரன் இருக்கான் பாருங்க, குனிய சொன்னான். ஃபுல்லா முத்தம் கொடுக்க கூப்பிடாம இருக்குன்னு குனிஞ்சு பண்ணணும், டப்புன்னு ஒரு ஏடியா மூஞ்சி அடிச்சு சிரிச்சுக்கிட்டு அவங்க அம்மாட்ட ஓடிட்டான். அப்படிதான் நான் அண்ணாமலை பாக்குறேன். கொஞ்சம் என் மகன் மாவீரனோட கொஞ்சம் பெரிய பையன், பெரிய பையன், பெரிய பையன். புரியுதா? உங்க ஆளுகிட்ட கேளு தம்பி, என்கிட்ட எத்தனை தடவை கூட்டணிக்கு பேசினாங்கன்னு கொஞ்சம் பேசு பாரு. உங்க பெரிய முதலாளியே அனுப்பினதெல்லாம் இருக்கு, கொஞ்சம் கேட்டு பாரு ஆமாவா இல்லையான்னு. இப்போ உங்க ஆளுக்கு கூப்பிட்டு தான் இருக்காங்க, பேசிட்டு தான் இருக்காங்க. சும்மா ஏதாவது தெரியாம சின்ன பிள்ளை, எல்லாத்துக்கும் பதில் சொல்லு. சின்ன பிள்ளை. ஸ்டாலின் ஐயா தான் சொல்றாரா, எடப்பாடி ஐயா, மோடி ஐயா ஏதாவது சொன்னாங்கன்னா சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். தம்பி உதயநிதி, தம்பி பேர் என்ன, தம்பி அண்ணாமலை, தம்பி இரு தம்பி, இரு தம்பி, இரு தம்பி, இரு தம்பி, கொஞ்ச நேரம் இரு தம்பி. பேசிட்டு இருக்கும்போது பெரிய மனுஷங்க என்ன சொல்லுவாங்க. என் தம்பி அமீர் எடுத்த படத்துல பருத்தி வீரன்ல, போடா போடா ஊர்ல பெரிய மனுஷன் தான் அனுப்பி விடுறாரு. அது மாதிரி அவரு ஏதோ சொல்றாரு. தம்பி சனாதனத்தை கையில் எடுத்ததுல நீட்டு ஒழிதல் இல்ல. அதை யாரு பிடிச்சுக்கிட்டு அரசியல் செய்யறான்னு பாருங்க. திமுக இல்ல, பிஜேபி. அவன் சும்மா என்ன செய்யணும் தெரியாம திக்கும் காடிட்டு இருந்த போனப்போ தம்பி ஒரு பந்த போட்டு விட்டான். அவன் ஆளுக்கு அடிச்சு விளையாடிட்டு இருக்கான். அவனுக்கு அதான உயிர் கொள்கை. அவன் மதத்தின் வேறே சாதியில இருக்குன்னு நம்புறான். சாதியின் தலை மதம், அந்த மதத்தின் தலைவன் கடவுள். நீங்க அண்ணல் அம்பேத்கர் வந்து தெளிவா எழுதிருக்காங்க, நீங்க படிங்க. என்ன சொல்றாருன்னா, பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிற இந்த வர்ணாசிரம கோட்பாடு, சனாதன கோட்பாடுங்கிறது 3000 ஆண்டுகளை தான் இந்த நிலத்துல இருக்கு. ஆரியர்கள் வருகைக்கு பிறகு முதல்ல மனிதரை நம்ம வந்து பிரிச்சு போட்டா அதை நம்ம நம்பல, எதிர்கிளர்ச்சி பண்ணோம். அப்ப அதை நம்ப வைக்க மதத்தை உருவாக்குனாங்க. மதத்தை நம்ப வைக்க கடவுளை கொண்டு வந்தான். கடவுளை நம்ம இல்லைன்னு இருக்கும்போது கடவுளை நம்ப வைக்க வேத இதிகாச புராணங்களை உருவாக்கினார்கள். நாம் நம்பினோம், அடிமையானோம். எழுதிட்டாரு. நான் ஏதோ பெரியாரை ஏற்றி பேசி அவமானப்படுத்திட்டேன், அசிங்கப்படுத்திட்டேன்றாங்க. இதை விடலாம் பெரியாரை அசிங்கப்படுத்துறது கவலைப்படுத்துக்காத இருக்கா? பெரியாரை பற்றி ஐயா கருணாநிதி கடந்த காலங்களில் பேசுனது நான் இன்னும் இழிவாவே பேசுறதே இல்லை. ஏன்னா நான் கடந்து வந்த பாதை, அது நான் நடந்து வந்த பாதை, இது வழி நடத்தும் பாதை. எனக்கு தெளிவான புரிதல் இருக்கு, பக்குவப்பட்ட இடத்துல இருக்க, என்னை வளர்த்து என்னை உருவாக்கின தலைவன் அப்படி. இதனால சும்மா போட்டு பேசக்கூடாது. இளம் பெரியார் அவர்னா என்ன பெரியாருக்கு உனக்கு? ஏய், பெரியாரு மூத்திர சட்டியை இங்க போட்டிருந்தாரு, இவர் சின்னதா ஒரு சட்டியை போட்டிருந்தாரா? தம்பி, புகழ்ந்து பேசி வாழ்றதுன்னு ஒண்ணு இருக்கு. அது அந்த காலத்துல இருந்து நம்ம மரபுல இருக்கு. பசியோட ஒரு புலவன் வருவான், ஏதாவது மன்னனை புகழ்ந்து பாடி ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு போலாம்னு. எங்க என்னை புகழ்ந்து பாடுங்கன்னு அரசியல் உட்கார்ந்து பாட வருவான். இவன் பாடுவான். பசியோடு இருக்க புலவனுக்கு யானையை பரிசா கொடுத்துட்டான். அவனுக்கு சோறு இல்லாம யானை கட்டி கொடுத்தா அவனுக்கு எங்கிட்டு போய் எப்படி சோறு போடுவான் யானைக்கு? இந்த மாதிரி தான் நம்ம முன்னோர்கள். அது மாதிரி புகழ்ந்து பாடு. முருகன் சொல்லுவாங்க, அவையே எங்க என்ன 1 2 என்று வரிசைப்படுத்தி பாடுங்க. அது மாதிரி தம்பியை பாடணும். அது திமுக பேசுறாங்க, சரி வழி இல்லை. இவருக்கு என்ன வேற தெருவுல வந்து கையேந்தி நிக்கிறாங்க. ஆனா உள்ளூர் ஒரு தெருவுல இருக்கேன், ஏதாவது பேசினாதான். இப்ப சனாதனத்தை பத்தி தம்பி பேசிட்டாரு, ஐயா அழகிரி பேசுறாரு. உங்க தலைவருடைய ஸ்டாண்ட் என்ன? உங்க தலைவர் இருக்காருல்ல ராகுல் காந்தி,
அல்லது உங்க அம்மையார் சோனியா காந்தி, இல்ல மத்திய காங்கிரஸ் தலைவர், அங்க இருக்க தலைவர், அவருடைய நிலைப்பாடு என்ன? சரத்பவார் ஏத்துட்டாரு, உங்க கூட்டணிக்கு எல்லாரும் ஏத்துட்டாங்க. உங்க தலைவர் ஒருத்தர் இல்ல, நான் சனாதனத்தை கோட்பாடை ஏற்க முடியாது, எதிர்க்கிறேன், பிறப்பின் அடிப்படையில் எவ்வளவு மனிதனை உயர்வாலும் பாராட்டுவேன். எங்க தாத்தா ரட்டமலை சீனிவாசன் பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிற இந்த வர்ணாசிரம கோட்பாட்டுக்கு எதிராக ஒரு கோட்பாட்டை நீ உருவாக்கி கொள்ளவில்லை என்றால் உனக்கு கடைசி வரை விடுதலை இல்லைடான்ற. அதனாலதான் நாங்க சொல்றோம், இந்த இவர்கள் சொல்ற இந்து தர்மமே பிறப்பின் அடிப்படையில் பேதம் இருக்குது அப்படின்னு சொல்றோம். தலையிலிருந்து பிரம்மன், பிரம்மன் தலையிலிருந்து பிராமணன், தோலிருந்து சத்திரியன், தொடையிலிருந்து வைசியன், காலில் இருந்து சூத்திரன். பஞ்சமன் ஒருத்தர் இருக்கான், அது நாங்க ரொம்ப ஒடுக்கப்பட்டது. பஞ்சமர் நிலம்ல பஞ்சமி நிலம் பஞ்சமர். இந்த பாரதிகிட்ட போய் பாரதி கனகலிங்கத்துக்கு பூணூலை போட்டு விட்டான். சனாதனத்தை ஒதுக்க பாசுற ஆளுங்க என்ன பண்ணாங்கன்னு பாருங்க. பார்ப்பனன் சாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாடினவனே நீ பாப்பான்னு சொல்லி கொடுத்தா. அவன் செஞ்ச வேலை கனகலிங்கங்கிற பறையனை கூப்பிட்டு பூணூலை போட்டு இன்னிலிருந்து நீ ஐயண்டா போடான்னா. அது சனாதன ஒழிப்பு. ராமானுஜர் பிராமணர் கோயில் நிலைவு போராட்டம் நடத்துறது. எல்லா தாழ்த்தப்பட்ட மக்களையும் பறையரு, தேவேந்திரரு, சாணாரு எல்லாரையும் கூட்டிட்டு போகும்போது எவனும் உள்ள நுழைஞ்சா அதான் நுழைஞ்சா மாதிரி மீனாட்சியம்மன் கோயில்ல தான் வைத்தியநாதருக்கு போறாரு. அதான் இதான்றா வைத்தியநாதர் ஐயர் கூட்டி போறாரு. ஒரு பையன் ஆதரிக்கல. அன்னைக்கு ஆதரிச்ச ஒரே ஒரு மகன் எங்க தாத்தா தெய்வ திருமணம் முத்துராமலிங்க தவிர, ஐயரை கூட்டிட்டு போங்க வர்றான்னு பாக்குறேன், நான் கூட வர்றேன்னாரு. அதெல்லாம் சனாதன ஒழிப்பு முயற்சி. நீங்க அப்படி ஒண்ணும் பண்ணலையே. அது சனாதனம் இல்ல, மாட்டி சனாதனம். ஏங்க, ஒரு பெண் தனக்கு கோயில் கட்டி வணங்குறாங்கிறத ரசிச்சா அது என்ன மனநிலை? இதான் சனாதனம்னா அதை ஏற்கிறீங்களா? உங்கள் கோயில் கட்டி வழிபடுற துதிபாட்டு முறையை நீங்க மதிக்கிறீங்களா, ஏற்கிறீங்களா? இதெல்லாம் என்ன பேசுறீங்களா? தமிழ் மக்களின் அறியாமையை அறிவுகட்டத்தனத்தையும் காட்டுறது, முட்டாள் தந்தை மூடத்தனத்தையும் காட்டுது. கொடுமை இல்ல? இவங்க என்ன கோயில் கட்டுறதா சனாதனம்னு? அப்ப அதை ஏற்கிறியப்ப ஒவ்வொருத்தரும் உங்களை கால கல்வி நாங்க குடிக்கணும், உங்க 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 காலில் கும்பிடணும், உங்கள் கோயில் கட்டி வணங்கணும். இது எவ்வளவு கொடூரமான மனநிலைன்னு பாருங்க. அதை குஷ்பு அவர்கள் பேசுறது எவ்வளவு வழியா இருக்குன்னு பாருங்க. படிச்சவங்க இந்த தலைமுறையில நீங்க எல்லாம் அரசியல் செய்ய வரும்போது எப்படி நீங்க இப்படி பேசுறீங்க? ஏன்னா கோயில் கட்டி கும்பிட்டதான் சனாதனம்னா, அப்ப அந்த கோயில் இடிக்காம விட்டது எங்களுடைய பெருந்தன்மை தானே. எங்க இருக்குன்னு பாருடா. இதெல்லாம் கொடுமை இல்லையா? அப்படி பேசுறது நீங்க எப்படி ரசிக்கிறீங்க? நீங்க காசு போட்டவன் நான் தானே, அதனால உரிமையோட எடுக்கிறேன். வீட்டுல உண்டியல் போட்டு சாமிக்கிறான், வங்கியில சாமிக்கிறான். அது மாதிரி கோயில் உண்டியல கொஞ்சம் பாதுகாப்பா இருக்குன்னு போட்டு சாமிக்கிறான், அதை எடுக்கிறான். தம்பி, கடவுளுக்கு எதுக்கு தம்பி காசு? காந்தி படம் போட்ட காசு எடுத்து கடத்தருல கடன் வாங்கிட்டு அதை சேமிச்சு எடுத்து மக்கள் நலத்திட்டத்துக்கு பயன்படுத்தும். அதே சந்திரபாபு நாயுடு மாதிரி தலைவர்கள், மாவட்ட ஆட்சியர்கள், அந்த அமைச்சர்கள் கூட்டத்துல இந்த ஆண்டு திருப்பதியில வசூல் அதிகம்னா அவர் பேசவே இல்லை, மகிழ்ச்சி அடையவே இல்லை. பாருங்க அவரை பாருங்க, மகிழ்ச்சி அடையவே இல்லை. அப்படியே அமைதியா இருந்து பேசுறாரு, ரொம்ப வருத்தமா பேசுறாரு. மற்ற ஆண்டுகளையும் இந்த ஆண்டு அதிகமா கோயில்ல வசூல் வந்திருக்கு அப்படின்னா 2 தான் நடக்கணும். மக்களுக்கு கஷ்டம் அதிகரிச்சிருக்கணும், இல்லைன்னா ஊழல் லஞ்சம் பெறவன் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கணும். கஷ்டம் அதிகரிச்சா இந்த கஷ்டத்தை தீர்க்கணும்னு மக்கள் வேண்டி காசு போட்டிருப்பாங்க. இல்லைன்னா அதிகப்படியா ஊழல் லஞ்சம் பெற்று கொள்ளையடிச்சவன் அதுல கடவுளுக்கு பங்கு கொடுத்துருப்பான். இது 2மே நம்ம தவிர்க்கப்பட வேண்டிய ஒண்ணுன்னு பேசுறாரு. அப்படித்தானே சிந்திக்கணும் ஒரு தலைவனுங்கிறவன். அதனால கோயில் உண்டியல் நான் தம்பிகிட்ட கேட்கிறேன், தம்பி நீங்க தானே கேள்வி கேட்டது. 1001 சிலைக்கு மேல நம்ம நாட்டுல இருந்து கிளம்பு வர 1000 கோடிக்கு மேல சொல்றாங்க. கோயிலை திறக்கிறது யாரு, பூட்டுறது யாரு? நடை திறக்கிறது, நடை சாத்துறது. அண்ணன் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. யார் செய்யறாங்க? பிராமணர். பூட்டு அங்க இருக்கு, சாவியாட்ட இருக்கு, உங்ககிட்ட இருக்கு. உங்களுக்கு தெரியாம கோயில்ல சிலை களவு இல்லை தம்பி, போயிருதா? நேத்து இருந்த சிலை நான் உள்ள வர முடியாது. தொட்டு குழுவாட்டி தினம் கழுவி நெய் வைத்தியம் பாலாபிஷேகம் பண்ணி பூவை தூவி பூஜை பண்றது நீங்க தானே. நேத்து இருந்த சிலை இங்க இல்ல, ஏதோ நடந்துருச்சு அப்படின்னு உடனே காவல் நிலையத்துல நீங்க பதிவு என்ன, குற்ற வழக்கு என்ன, ஏதாவது ஒன்று தம்பி. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல இந்த இடத்துல சிலை இல்லை, ஏன் சொல்லல? அப்ப கோயிலை உடச்சு உள்ள வந்தானா, ஏறி குதிச்சு வந்தானா, சிலை எப்படி உங்களுக்கு தெரியாம வெளியில போகும்? ஒரு சிலை 2 சிலைன்னா பரவாயில்ல, எத்தனை ஆயிரக்கணக்கான சிலை
சிலையை கடவுள் அந்த திறத்தி பிடிச்சான பொன்மாணிக்கவேல் அவனை என்ன பாடுபடுத்தினீங்க நீங்க. இதெல்லாம் வந்து தம்பி அது மாதிரிதான். இப்ப இவங்க இருந்து எங்க ஐயா கவி பேரரசு வைரமுத்து பண்ணதான், ஊரையெல்லாம் காப்பாத்தும் தாண்டவன் கோனே, முதல்ல உண்டியலை காப்பாத்து தாண்டவன் கோனே, காடு மேட கடவுள் காக்கும் தாண்டவ கோனே, முதல்ல கடவுள் சிலையை காப்பாத்து தாண்டவ கோனேன்னு பாடினாரு. அதான் திருப்பி ஒரு தடவை பாட வேண்டியிருக்கு. சும்மா அவங்க சொல்றாங்க, அது என்னென்ன கோபத்துல சொல்றாங்க. நீங்க இப்ப இதெல்லாம் வேணாம்னா அப்ப எதுக்கு சாமிக்கு பேரால, சாமியே வேணாங்கிறீங்க, சாமி பேரால வர்ற காசை மட்டும் நீங்க எடுத்துக்கிறீங்கன்றாங்க. சாராய கடை நடத்தி ஒரு வசூல் ஃபேக்டர், ஒரு பக்கம் வசூல் எடுக்கிற மாதிரி பக்தியை வச்சு ஒரு வசூல் எடுத்துக்கிறது தான். அது ஒரு போதை, இது ஒரு போதை, மதம் ஒரு போதை, சாதி ஒரு போதை, எல்லாத்தையும் தாண்டி ஒரு போதை இருக்கு, புகழ் போதை. அதனாலதான் தம்பி உதயநிதி எல்லாம் பெரியாருக்கு இணையா ஒப்பிடுறதுக்கு காரணம் அதுதான். அப்படி பேசியாவது ஒரு சீட்டு வாங்கிட முடியாதா? அதான் அவர் பக்கத்து வீடு எனக்கு பைத்தியக்கார பேத பேச்சுக்கார, நீ வேற பேச்சுக்கார, எதையாவது சொல்லுவாரு தம்பி. 19 வருஷமா நான் வாடகை வீட்டுல இருந்தேன். 19 வருஷமா இருந்தேன்னா 19 வருஷமா நான் இருந்தேன்னு வாடகை வீட்டுல இருந்து ஒத்துக்கிறேன். நீங்க ஏடா பரகேசி 1000 கோடிக்கு சொத்து எழுதுனது? நீங்க ஏடா அங்க ஒரு பங்களா இருக்கு, இங்க ஒரு மாளிகை இருக்கு, இங்க ஒரு அது இருக்குன்னு அது அவனை சொல்லு. வழக்கு நடந்தது. ஆனாலும் நீதிமன்றத்துல நாங்க அந்த 2500 ரூபாய் வாடகை கட்டிட்டு தான் இருந்தோம். அதுல அவர் அந்த ஆள் வந்து அடாவடியா வீட்டை காலி பண்ண சொன்னதுனால நான் வேற வீடு பாக்குற வரைக்கும் இருந்ததுக்குள்ள வழக்கு போட்டான். அது வழக்கு நடந்து சரி, அவருக்கு சாவி கொடுத்துட்டு போயிட்டோம். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இவர் ஏதாவது பேசுவாரு. அப்புறம் இன்னொன்னு என்ன சொன்னாரு நீங்க? லட்சியம் கிடையாது. லட்சியம் இல்லாத லட்சம்னா லட்சம் தான் கணவனா இவருக்கு மாசம் லட்சமா கொடுக்குறாரா எச்ராஜா? சொல்லு. அவரை நாங்க பண்ண பெரிய தவறு, காரைக்குடியில ஒத்த வீட்டுக்காரன் உட்கார விட்டது தப்பு. நீ மொத்த வீட்டுக்காரனுக்கு பஞ்சாயத்து பண்ணிருக்க. இன்னும் 2-3 வருஷம் பொறு. நீ காரைக்குடி காலி பண்ண வைக்கல, நீ பாட்டே இருக்கு. என் தேவை பேசிட்டு கூடாது தம்பி. நான் சொல்றேன், சில பேரை நீங்க சட்டசபை பாராளுமன்றத்துக்கு அனுப்புறதுக்கு பதிலா வைத்தியகார ஆஸ்பத்திரியில் வச்சு நல்ல மருத்துவம் கொடுக்கும். அதுல ராஜாவுக்கு முதல்ல அனுப்பும், எச் ராஜாவுக்கு முதல்ல அனுப்பும். இந்த ஆளுநர் அவரெல்லாம் ராஜ்பவன்ல இருந்து வெளியேற்றி நல்ல மனநல மருத்துவமனையில் சேருங்க. அப்பதான் உருப்படும் நாடு.